பொருள் புதிது பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். 2026 சட்டப்பேரவை தேர்தல் அதிமுகவிற்கு வாழ்வா சாவா போராட்டமா என்றுதான் இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் மூவருடைய கருத்துக்கள் தான் இன்றைய பொருள் புதியனுடைய மைய புள்ளியாக இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் அதிமுகவினுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் திருச்சியிலே அதிமுகவுடைய கள ஆய்வு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது, கூட்டணி அமைப்பது என்பதே, கூட்டணி கட்சிகள் வரவழைப்பது என்பது ஒரு ரணவேதனையாக இருக்கிறது. 20 சீட்டு, 50,000, 50 கோடி, 100 கோடி என்றெல்லாம் கேட்குறாங்க. அப்படிலாம் நிறைய பேசியிருக்காரு. அதை தொடர்ந்து அந்த கூட்டத்திலேயே முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேசுகின்ற பொழுது, இப்படியே இருக்கிற நிலைமை இருந்தால், கட்சிக்குள்ளே ஒரு ஒத்துமை இல்லாமல் இருந்தால், அடுத்து 2026க்கு பிறகும் அதிமுக எதிர்க்கட்சியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதே நேரத்தில் அரியலூரில் கலாய்வு கூட்டத்தில் அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளரும் மூத்த தலைவருமான முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி பேசுகின்ற பொழுது அவர் தெரிவித்த கருத்துக்களும் இன்றைக்கு அதிமுகவிற்கு 2026 என்பது ஒரு வாழ்வா சாவா பிரச்சனை, நம்ம உஷாரா இல்லைன்னா உதிரி கட்சிகள்லாம் மேலே வந்துடும் என்று குறிப்பிட்டு பேசுகிறார். இந்த 3 பேருடைய கருத்துக்கள் எதை வெளிப்படுத்துகின்றன என்று தான் இன்றைக்கு நாம் பேசியிருக்கிறோம். சார், மூவருடைய கருத்துக்களை நீங்களும் கேட்டிருப்பீங்க. இந்த மூவருடைய கருத்துக்களும் எதை சொல்கிறது? ஒரு பதற்றத்தின் வெளிப்பாடா, இல்லது தொண்டர்களை உற்சாகப்படுத்தவா, அதிமுகவுடைய இன்றைய நிலையை வெளிப்படுத்துகின்ற வகையில் அது இருக்கா? நீங்கள் மூன்றாவது சொன்ன மாதிரி அதிமுகவினுடைய இன்றைய நிலையை தெளிவாக வெளிப்படுத்த தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மையார் 96ஆம் ஆண்டு தோல்வியடைஞ்சாங்க. அவங்களே தோல்வியடைஞ்சாங்க. எடப்பாடி கூட 90,000 ஓட்டில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் 2006ஆம் ஆண்டு தோல்வியடைஞ்சாங்க. 2 முறையும் 5 ஆண்டுகளுக்குள்ள அவங்க 2001ஆம் ஆண்டும் 11ஆம் ஆண்டும் ஆட்சி கட்டில் மீண்டு ஏறினாங்கன்னா, 1999ஆம் ஆண்டு அவர்களின் மக்களவை அணிக்கும் திமுகவின் மக்களவை அணிக்கும், வெற்றி பெற்ற திமுகவின் அணிக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் வெறும் 5% தான். இவங்களும் இரட்டை இலக்கத்தில் இடங்களை பெற்றிருந்தாங்க. அதே மாதிரி 2009ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் அமைத்த அணிக்கும் வெற்றி பெற்ற திமுக அணிக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் மக்களவை தேர்தலில் வெறும் 5% தான். இவங்களும் இரட்டை இலக்கத்தில் இடங்களை வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த சூழ்நிலைக்கு பிறகு வெறும் 2 ஆண்டுகளில் கட்சிகள் மாறின, கூட்டணிகள் வந்தன. 5% தாங்கும்போது மூப்பனார் வந்தார், ராமதாஸ் வந்தார், கேப்டன் விஜயகாந்த் வந்தார்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த கேப்பை இட்டு நிரப்பக்கூடிய அளவுக்கு கூட்டணி கட்சிகளும் வந்தன, வெற்றியும் பெற்றாங்க. ஆனால் இன்றைய தினம் அதிமுக அணிக்கும் திமுக அணிக்குடைய வித்தியாசம் 24% வாக்குகள். இந்த 24% வாக்குகளை இட்டு நிரப்பதுக்கு தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலையும் அதிமுக நம்பி யாரும் வர்றதுக்கு தயாராக இல்லை. இதுதான் அதிமுகவினோட இன்றைய நிலைமை. இதனால அதிமுக கட்சி அழிஞ்சு போயிருமான்னா நான் அப்படி சொல்ல மாட்டேன். 20% இருக்கக்கூடிய கட்சி பலகீனம் அடைஞ்சாலும் 18, 17ன்னு சிறுக தான் பலகீனம் அடையுமே தவிர ஒரு கட்சி ஒரே அடியாக பலகீனம் அடைஞ்சு விழுந்துராது. ஆனால் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அதற்கான சாத்தியக்கூறுகள் 2001 ஜெயலலிதா தலைமையில் இருந்த மாதிரியோ 11 ஜெயலலிதா தலைமையில் இருந்த மாதிரியோ இல்லை. அதற்கான கூட்டணி கட்சிகளும் இல்லை. அந்த வேதனை விரக்தி 5 வருஷத்துக்கு மேலே அதிமுக ஆட்சி கட்டில் இல்லாமல் இருந்ததில்லை. 10 வருஷம் ஆயிருமோ, இன்னும் அது பின்னடைவை சந்திச்சிருமோங்கிற ஒரு எதையுமே வெளிச்சம் தெரியலையேங்கிற ஒரு வருத்தம் 2ஆம் கட்ட அதிமுக தலைவர்கள் இருக்குது. ஸோ கடந்த காலத்தை நினைச்சு வேதனையாட்டி இன்றைய நிலைமையை பிரதிபலிக்கக்கூடிய இன்றைய யதார்த்த நிலையை பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது தலைமைக்கு கட்டுப்படாமல் கூட ஆளாளுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இதே மூவர் பேசுகின்ற பொழுதும் பார்த்தாலும் சரி, அல்லது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பேசுகின்ற பொழுதும், நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கோம், மக்கள் எங்கள் ஆட்சியை எங்களை கொண்டு வரதுக்கு மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க, 2026ல் அதிமுக தான் ஆட்சி அமைக்குது, தேர்தலில் அதிமுக தலைமையில் ஒரு மெகா கூட்டணி அமையும்னா ரொம்ப நம்பிக்கையாக உறுதிப்பட சொன்னாங்கல்ல. ஆனால் இன்றைக்கு அந்த டோன் மாறுறதுக்கு நான் இன்னொரு விஷயம், இந்த ஒரு வார காலத்துக்குள்ளே அப்படி என்ன பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டது கட்சிக்குள்ளே, இல்லை கூட்டணி எப்படி வரப்போகுதுன்னு? அல்லது இப்போ புஷி ஆனந்த் நேற்று ஒரு விளக்கத்தை வெளியிட்டார்ல, கூட்டணியெல்லாம் இல்லை, அப்படி வர செய்தி தவறான செய்தி அப்படின்னு ஒரு உறுதிப்பட தெரிவிச்சிட்டாங்கல்ல, அப்போ அதனுடைய தாக்கமாக கூட இதை எடுத்துக்கலாமா? அதான் எடப்பாடியை பொறுத்தளவில் தமிழக வெற்றி கழகத்தை 10ஓட 11 இத்தோட இது ஒன்று தான் பலம் நிரூபிக்காத அந்த கட்சியை மதிச்சார். இன்றைக்கி திமுகவில் உள்ள முக்கிய தலைவரான செந்தில் பாலாஜி கூட பலம் நிரூபிக்காதவருக்கு ரொம்ப என்ன முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்குது, அவருக்கு பலம் என்னங்கிறதான் கேட்டிருக்காப்புல. அதே ஒரு அந்தஸ்தை தான் எடப்பாடி பழனிசாமியும் கொடுத்தாரு. எது தமிழக வெற்றி கழகம்? ஆம், 10ஓட 11னா கூட்டணிக்கு வருவாங்களான்னு ஒரு புட்டப் கேள்வியை போட்டு
26ல் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் அவர் சொன்னார். ஆனால் ஒரு கேசிய செய்தியாக ஒரு பத்திரிகையில் வந்து 80 இடங்கள் தமிழக வெற்றி கழகத்துன்னு சொல்கிறது அவங்கள பொறுத்தவரை பலம் நிரூபிக்காத ஒரு கட்சி, என்னென்ன பலம் தெரியாத ஒரு கட்சி, ப்ளஸ்ஸா மைனஸான்னு தெரியாத ஒரு கட்சி. ஜானகி சிவாஜி மைனஸ் ஆன மாதிரி மைனஸாக கூட ஆயிடலாம் ஒரு அணிக்கு. ஸோ அந்த பலம் நிரூபிக்காத ஒரு கட்சிக்கு 80 இடங்கள்னு சொல்லும்போது உண்மையிலே அந்த செய்தி வரும்போது முதல் 24 மணி நேரம் தமிழக வெற்றி கழகத்தினர் அதை கண்டு ரொம்ப புலாங்கி அடைஞ்சாங்க. நமக்கு பலம் என்னன்னு பலரும் கேட்டுட்டு இருக்காங்க, அரசியல் விமர்சகர்கள். ஆனால் ஒரு பிரபல பத்திரிகையில் நமக்கு 80 சீட்டுன்னு சொல்லும்போது தேவர் ஹாப்பி. ஆனால் அன்றைக்கு மாலைக்கு அரசியல் விமர்சகர்கள் வந்து நாம் தமிழர் சீமானுக்கு கருத்தை சொல்லி அரசியலுக்கு வர்றதே வியாபாரத்துக்கு தான் வராங்க, சினிமா பாப்புலாரிட்டியை வச்சு என்ன லாபம் கிடைக்குன்னு பார்க்குறாங்க, நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க. பசுமன் தேவர் ஐயா சொன்ன மாதிரி கொள்கையற்ற அரசியல் வியாபாரம், அந்த வியாபாரத்துக்கு வர நிற்கிறாங்கன்னு அவர் விமர்சனங்களை வைக்கவும், அந்த கரகாட்டக்காரன் அந்த இதெல்லாம் சொல்லவும், இவங்க வந்து நாங்கள் எங்கள் தலைமையில் தான் அணி அமைப்போம், அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொன்னது எடப்பாடிக்கு அது ஒரு செட்பேக் ஆயிட்டு. ஆக்சுவலாக எடப்பாடி அந்த இடத்துக்குள்ள ரொம்ப கேர்ஃபுல்லாக அதிமுக விரும்புனாங்க, தாவேகா உள்ள வரும் அப்படிங்கிறத விரும்புனாங்க. கேர்ஃபுல்லாக அவர் டேர்ம்ஸுக்கு தாவேகாவை நீங்கள் பலம் நிரூபிக்காதவங்க, அவங்க ரசிகர் பலம் இருக்குது, பிரச்சாரம் பண்ணலாம். இந்த மாதிரியெல்லாம் சிவாஜி ஃப்ளாப் ஆயிருக்காரு 2 முறை. நீங்கள் வந்து ஒரு குறைஞ்ச சீட்டு வாங்கிடுங்க லெவலில் தான் எடப்பாடி ட்ரீட் பண்ண இருந்தார். இந்த பத்திரிகையில் பூதகரமாக யாரோ நியூஸ் கொடுக்க அது பெருசாகி அது அரசியல் வியாபாரத்துக்கு வந்திருக்காரு. விஜய் மக்கள் நலன் அக்கறை கிடையாது, சினிமா பாப்புலாரிட்டியை காசாக்க பார்க்குறாரு, சீட்டாக பார்க்குறாருன்னு சொன்னதும் டக்குன்னு தங்களோட இமேஜ் பாதிக்குது, அது சினிமாவையும் பாதிக்கும்னு தாவேகாவினர் வந்து அதை மறுத்துட்டாங்க. அப்போது எடப்பாடி பழனிசாமி கூட இன்னைக்கு யாரும் கூட்டணி போகிறதுக்கு தயார் இல்லைங்கிற லெவலில், பலம் நிரூபிக்காத விஜயே போகலை, பலம் நிரூபித்த எந்த கட்சியுமே போகலைங்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குது. அது 2024 மக்களவை தேர்தல் முடிஞ்சது என்ன பொசிஷன் இருக்குதோ அதே பொசிஷனில் தான் இருக்குது. அதிமுக அணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இடையில் 5% தான் வித்தியாசம். தேசிய ஜனநாயக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. நானே சொல்கிறேன், டாக்டர் ராமதாஸ் எடப்பாடி சைடு போனார்னா அவருக்கு சீட் கன்வெர்ட் ஆகும். எடப்பாடி பழனிசாமிக்கும் ராமதாஸால் மட்டும்தான் சீட் கன்வெர்ட் ஆகும். ராமதாஸுக்கும் எடப்பாடி பழனிசாமியால் மட்டும்தான் சீட் கன்வெர்ட் ஆகும். எடப்பாடி பழனிசாமிக்கும் டாக்டர் ராமதாஸ் ஐயாவால் மட்டும்தான் சீட் கன்வெர்ட் ஆகுங்கிற ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் அவரும் என்டிஏல தான் இன்டாக்டாக இருக்கிறாரு. என்டிஏல வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி சௌமியா அன்புமணி போன்றவர்கள்லாம் மத்திய இணையமைச்சர் அதுக்கும் உள்ள வாய்ப்புகள் இருக்குதுன்னு பாஜக டெல்லி வட்டாரத்தில் தகவல்களும் அவங்களுக்கு சாதகமாட்டு இருந்தது. ஏன்னா மிக முக்கியமான ஒரு கூட்டணி கட்சியாக அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைய வாய்ப்பு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தணுங்கிற முடிவெடுத்த மோடி இதை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதும் ஒரு சூழல் இருக்குது. மற்ற கட்சிகளுக்கு எடப்பாடியாலும் பலன் இல்லை, அவங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமியாலும் பலன் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் மீண்டும் இது மக்களவை தேர்தல் சட்டமன்ற தேர்தல் எங்கள் பலத்தை காட்டுவோன்னு 1977ஆம் ஆண்டு கலைஞர் கருணாநிதி நின்ன மாதிரி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அதிமுக இருக்குங்கிறதா உண்மை. அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் கூட 2001ஆம் ஆண்டு கூட்டணி வந்தாங்கன்னா அங்கே சேர்ந்தா ஜெயித்திரம்னு மூப்பனார் நம்பினார், ராமதாஸ் நம்பினார். அதே மாதிரி 2011 ஜெயலலிதா அம்மையார் கூட கூட்டணிக்கு வந்தாங்கன்னா 5% தான் டிஃபரன்ஸு. நம்மக்கிட்டே 10% வாக்கு இருக்குது, தேமுதிக கிட்டே 10% வாக்கு இருக்குது. ஜெயலலிதா அணிக்கும் கலைஞர் அணிக்கும் வித்தியாசம் 5% தாங்கும்போது விஜயகாந்த் வந்தார், வென்றார், எதிர்க்கட்சி தலைவரானார். விஜயகாந்த் ப்ரூவ்டு லீடர், விஜய் நாட் அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட். அந்த நாட் டெஸ்டட் அன்ப்ரூவ்டு லீடரை கூட இது ஜெயலலிதா மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் எடப்பாடி இல்லாதனால கூட்டணி இல்லைன்னு அறிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. இப்போ அதிமுக தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க, திமுக வந்து கூட்டணியால் தான் வெற்றி பெற்றுட்டு இருக்கு, அந்த கட்சிக்குன்னு பெரிய செல்வாக்கு ஒரு இருக்குது, ஆனால் அந்த கூட்டணியால் மட்டும்தான் வெற்றி பெற்று இருக்கு, சாதனை திட்டங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்கல்ல. இப்போ இவங்களுக்கு ஒரு கூட்டணி அமையறதுக்கே கட்சிகள் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு அதன் வெளிப்பாடாக இப்படி ஒரு வாழ்வா சாவா அல்லது 2024 நம்ம எதிர்கட்சியாக தான் இருப்போம், தொண்டர்கள் வேலை செய்யணும் அப்படிலாம் சொல்கிறதுக்குடைய காரணம் அதுவா, இல்லை வழக்கமாக ஒரு கட்சின்னு இருந்தால் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவாங்க அதற்காக சொன்னதாக எடுத்துக்கலாம்? ஸ்டாலினே கூட்டணி தானே வெற்றிக்கு காரணம்னு சொல்கிறாரு. ஜெயலலிதா புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மையார் மாதிரியோ, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மாதிரியோ, முத்தமிழறிஞர் கலைஞர் மாதிரியோ தேர்தல் கூட்டணிக்கு முன்ன ஒன்று, கூட்டணி முடிஞ்ச பிறகு ரஜினிகாந்தும் ஆதரித்தாருன்னு சொல்கிற ஒரு தன்மையோ, நாங்கள் போட்ட பிச்சைன்னு கம்யூனிஸ்டுகளை சொல்லக்கூடிய தன்மையோ, யாரோ ஒருத்தர் எப்படியோ இருந்தாங்கிறதுக்காக நான் ஜெயிக்கலன்னு
ஜெயலலிதா அம்மையார் சொல்லக்கூடிய ஒரு தன்மையோ இந்த 3 மக்கள் தலைவர்கிட்ட இருந்த தன்மை மு.க. ஸ்டாலின்கிட்ட இல்லையே. அவர் தெளிவாக கூட்டணி தான் வெற்றிக்கு அச்சாரம்னு கோவை மாநாட்டில் சொல்கிறாரு, ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறாரு. சகோதரர் திருமாவளவனை மிகப்பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் பண்ணுறாரு. கலைஞர் இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாருன்னா திருமாவளவன் இதுக்குள்ளே கலத்தி விட்டுருப்பாரு. பட் என்டூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சு இன் பொலிட்டிக்ஸ்ங்கிறதுலையும் கலைஞர் தவறிலிருந்து பாடம் படித்து நுணுக்கமாக மைக்ரோவா பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் திரும்ப பெனிஃபிஷியபிள் அலைன்னு அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறாரு. அகில இந்திய அளவில் மோடி பாரசைட் காங்கிரஸ், ஒட்டுண்ணி காங்கிரஸ்னு சொன்னதும் காங்கிரஸுக்கு வேறு வழியே இல்லைங்கிற லெவலில் ராகுல் காந்தி, ஸ்டாலின், அகிலேஷ் யாதவ், உமர் அப்துல்லா, தேஜஸ்வி யாதவை அனுசரித்து தான் போக வேண்டிய நிலைமையை மோடி ஏற்படுத்திட்டார். தமிழ்நாட்டிலையும் சீட்டுகள் அவங்களை ஜெயிக்கணும்னு சொல்லும்போது லோக்கலில் 1-2 காங்கிரஸ்காரங்க பேசுகிறது ராகுல் காந்திக்கு ஒன்றும் எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்கும் போது திமுக அணி இன்டாக்டாக இருக்குது. ஸ்டாலினும் அதை மதித்து மோடி ஒட்டுண்ணி சொன்னதுனால ராகுல் விழுந்தாலும் கூட ராகுலுக்கு உரிய மரியாதை கொடுத்து குடும்ப உறவு என்றும் அணி தொடருங்கிற இதை அவரும் மெயின்டைன் பண்ணுறாரு. சகோதரர் திருமாவளவன் கொள்கை ரீதியான ஒரு அணின்னு சொல்லி அவரையும் மதித்து கொண்டு சொல்லும்போது அணியின் வெற்றிங்கிறத அதிமுக சொல்றதுக்கு முன்னாடியே மு.க. ஸ்டாலின் புரிஞ்சிருக்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் ஜோதி பாசு பாணியில் தன்னோட காய்களை நகர்த்தும் போது திமுக அணி வெற்றி தொடரும். அந்த அணியில் ஒரு சேதாரம் வராதுங்கிற ஒரு தன்மை தானே இருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எங்களுக்கு மக்களவை முக்கியம் இல்லை, சட்டமன்றம் தான் முக்கியம் பண்ணி போனவருக்கு இன்னைக்கு மோடி எங்களுக்கு சட்டமன்றம் முக்கியம் இல்லை, மக்களவை தான் முக்கியம்னு கலைஞருக்கு நாணயம் வெளியிட்டு ராஜ்நாத் சிங்கை அனுப்பி 22 எம்பி உள்ள ஸ்டாலினுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாரு. 0 எம்பி உள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. அன்னைக்கு என்டிஏ கூட்டத்தில் வலது பக்கம் இருந்து 330 சீட்டு வரும்னு ஆணித்தரமாக பாஜகவுக்கு அடுத்தபடியாக பெரிய கட்சியாக இருந்த எடப்பாடி பழனிசாமி வெளியேறிட்டார். கால ஓட்டத்தில் நிதிஷ்குமார் வந்துட்டார், நாயுடு வந்துட்டார். இப்போ நிதிஷ்குமாரையும் நாயுடுவையும் கண்டெயின் பண்ணதுக்கு 22 எம்பிக்கள் உண்ட மு.க. ஸ்டாலினுக்கு மோடி பெரிய முக்கியத்துவம் கொடுக்காருன்னா என்டிஏயும் எடப்பாடி பழனிசாமியை 2029 வரை மதிக்காதுங்கிற ஒரு நிலைமை தான். அடுத்தபடி பார்த்தா நாம் தமிழர் சீமான், அவர் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது 1.1% வாக்கு தான் எடுத்திருந்தார். அப்படி எடுத்தவர் எடப்பாடி பழனிசாமியின் பலகீனத்தை பயன்படுத்தி 100% கம்யூனிட்டி அல்லது பசியப்ப ஜாதிகள், அரசியல் அதிகாரம் இல்லாத ஜாதிகளை தன்வசப்படுத்தி ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அவங்கள ஏற்றுக்கிட்ட சமூகங்களை தன்வசப்படுத்தி அவர் 8.2% போயிட்டார். அவரும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பார்த்து இவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது, அவரை வச்சு சீட் கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தனியாக போய் நின்று அடுத்த கட்டமும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தலாம். ஜெயலலிதா முடிவிலிருந்து மாறி அருந்ததியர்களுக்கு ஆதரவாக ஐயா எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தை மையமாக வச்சு சொன்ன கருத்தை மையமாக வச்சு தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் பறையர்களுக்கும் ஜெயலலிதா நிலைப்பாட்டிலிருந்து மாறி அநீதி இழைச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமின்னு அந்த 20% கூடிய அந்த மக்களை ஆர்கனைஸ் பண்ணி தான் 8% இரட்டை இலக்கத்துக்கு வரலாங்கிற அடிப்படையில் அவர் களத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறாரு. இதை தாண்டி இருக்கிறது புதிதாக வந்த நடிகர் விஜய். அவர் பலம் நிரூபிக்காதவர், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட். அவர் ஒன்றும் பவன் கல்யாணம் அல்ல. அவர் இந்த தேர்தலில் பலம் நிரூபிக்க பதிலாக அவரே வந்து கூட்டணி அமைப்பேன், கூட்டணிக்கு வராங்கன்னு சொன்னால் யாரும் அவரை கடைபிடித்தேன் கொள்வாரில்லைன்னு கூட்டணிக்கு அவர் யாருக்கும் போகலன்னு சொல்லும்போது இவர் கூட்டணி போவாராங்கிற ஒரு செய்தி வரும்போது அவரும் எங்கள் தலைமையில் தாங்கிறத சொல்லக்கூடிய பட்சத்தில் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன கட்சிகளும் சரி புதிதாக வந்தவர்களும் சரி யாரும் புதிதாக எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணிக்கு தயார் இல்லைங்கிற நிலைமை தான் இன்னைக்கு அசான் டேட் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை இதில் குறிப்பிட்றீங்க, பாஜகவோடு கூட்டணி இல்லைங்கிறத உறுதிப்பட தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்மையில் கூட கடந்த சில நாளுக்கு முன்னாடி உறுதியாக சொல்லிட்டாங்க, இல்லை கூட்டணி 2026 கூட்டணி இல்லை, இப்போதும் இல்லை எப்போதும் இல்லைன்னு கூட டி ஜெயக்குமார் போன்றவங்களாம் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க மோடி வந்து அவரை விரும்பலை, அதிமுக அல்லது எடப்பாடி பழனிசாமி விரும்பலைன்னு சொல்கிறீங்க, பாமகவும் ஒரு பலகீனமாகிறது தான் அவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும்னு சொல்கிறது ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க. அதே நேரத்தில் இன்றைக்கு பாஜகவுடைய மாநில உயர்மட்ட குழு கூட்டம் இன்றைக்கி நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் ஒரு கருத்தை விவாதித்ததா தகவல் வெளியாயிருக்கு. என்னென்னா அதிமுக பாஜக கூட்டணி பற்றி யாருமே எந்த கருத்தும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு எங்கே பேசப்பட்டதா அதிகாரப்பூர்வமற்ற பேசியதாக தகவல் வந்திருக்கு. அப்போ இப்படி பார்க்கின்ற பொழுது அப்போ பாஜக இன்னும் அதிமுகவை நெருங்குகிறது, அதிமுக கூட்டணியை விரும்புகிறது, அதற்கான சமிக்கையாக தான் இதெல்லாம் பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கும் அதுக்கும் ஒரு முரணாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. உங்களுடைய கருத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. பொருள்
புதிய பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். 2026 சட்டப்பேரவை தேர்தல் அதிமுகவிற்கு வாழ்வா சாவா போராட்டமாக அமையுமா என்றுதான் ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதை நோக்கி தான் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். சார், நான் இடைவெளிக்கு முன்னாடி அந்த கேள்வியை வச்சுட்டேன். நீங்கள் பாஜக விரும்பலை, விலகுதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் சமிக்கைகள் அப்படி இல்லையே சார்? அதாவது இந்த இடத்துக்குள்ள எப்படி 2024 மக்களவைத் தேர்தலில் சட்டமன்றம் தான் எடப்பாடிக்கு முக்கியம்னு அவங்க சொன்னாங்களோ, அதே மாதிரி மக்களவை தான் மோடிக்கு முக்கியம். இன்னைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நாணயத்தை வெளியிட்டு நம்பர் 2 மந்திரி சபையில் இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங்கை மோடி அவர்கள் அனுப்பி வச்சு மிகப்பெரிய புகழாரத்தை திமுகவுக்கு அவங்க சூட்டியிருக்கிறாங்க. எமர்ஜென்சியை எதிர்த்த முதலமைச்சர் மகன் என்பதனால் எமர்ஜென்சியில் மு க ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார்னு மு க ஸ்டாலின் முதல்வர் அவர்களை பிரதமரை வந்து பாராட்டுறாரு. அப்போ இந்த சூழ்நிலையில் அகில இந்திய அரசியலே நம்ம ஒப்பிட்டு இதை பார்க்கணும். மோடிக்கு எதிரி காங்கிரஸ் தான். காங்கிரஸுக்கிட்ட இருந்து ஸ்டாலின், அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், ஒமர் அப்துல்லா, சரத்பவார் இவங்களெல்லாம் விலைக்கு வைக்க தான் அவர் முயற்சி பண்ணுறாரே தவிர ஸ்டாலினையோ அகிலேஷ் யாதவையோ சரத்பவாரையோ எதிரியாக நினச்சி மோடி அரசியல் பண்ணலை. சப்போஸ் ஒரு கூட்டணி வருதுன்னு வைங்க, அப்போ ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது, ராஜ்நாத் சிங் வந்து ஸ்டாலின்கிட்ட 22 எங்களுக்கு ஆதரவு கொடுங்கிறத கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் பரம்பரை எதிரி திமுகன்னு சொல்லக்கூடியவங்க முகத்தை எங்கே கொண்டு வச்சுருப்பாங்க? அந்த அணியை வந்து அவங்க ஒரு சீராக ஒரு பொருந்தக்கூடிய கூட்டணியாக கொண்டு போக முடியுமா? வாய்ப்பில்லை. அப்போ மோடிக்கு ப்ரியாரிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்மூத்தாக நடக்கிறது தான். இங்கே மோடிக்கு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா என்டிஏயை அதிமுக அணியை விட பெரிய கட்சியாக கொண்டு வர்றது தான். அதைத்தான் அண்ணாமலையும் உறுதி கொடுத்திருக்கிறாரு. அண்ணாமலை என்ன உறுதி கொடுத்திருக்கிறாருன்னா 13% வாக்குக்கு 2026 எடப்பாடி பழனிசாமியை நான் கொண்டு நிறுத்திடுவேன், பலகீனப்படுத்திடுவேன், என்னை நம்புங்கிற உறுதியை கொடுத்திருக்கிறாப்புல. இந்த உறுதி மோடியும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உறுதி தான். மோடியும் இங்கே 2029 வரை எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தக்கூடிய அரசியலையே செய்யலாங்கிறது தான் மோடியும் கருதுறாரு. மோடிக்கு முடிவை மீறி அங்கே எதுவும் இல்லை. இதைத்தான் நான் 2021 சொன்னேன். பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாதுங்கிறத நான் தெளிவாக சொன்னேன். காரணம், மோடிக்கு எதிரி வந்து காங்கிரஸ் தானே தவிர மு க ஸ்டாலின் அல்ல. இது நுணுக்கமாக அகில இந்திய அரசியலை பார்த்தவங்களுக்கு புரியும். மு க ஸ்டாலினுக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். அதனால தான் எடப்பாடி பழனிசாமி பாஜக பக்கம் வந்தால் மூக்கறுப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும், மு க ஸ்டாலினுக்கு உயரிய முக்கியத்துவத்தை அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நாம் இருக்கும் போதே ஏற்படுங்கிற அச்சத்தில் தான் அவரும் தெளிவாக அதை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதையும் தாண்டி வரணும்னு சொன்னால் என்டிஏ 18% வாக்கு எடுத்திருக்காங்க, அதிமுக 20% வாக்கு எடுத்திருக்காங்க, தேமுதிகவோட சேர்ந்து 23% வாக்கு எடுத்திருக்காங்க. அப்போ 134 சீட்டு தேமுதிகவோட சேர்த்து அதிமுகவுக்கு 100 சீட்டு என்டிஏக்குன்னு தான் அவங்க பேசுவாங்க. என்டிஏவை அவங்க விட்டு விட மாட்டாங்க. என்டிஏல நிதிஷ்குமார் மாதிரி புதிதாக ஆட்கள் வரதுக்கு வாய்ப்புண்டான்னு பார்ப்பாங்களே தவிர என்டிஏ வந்து அவங்க விட்டுட்டு போக மாட்டாங்க. 2029 சீட் கன்வெர்ட் ஆகணும்னா என்டிஏக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் போவாங்க. இது எடப்பாடிக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்காது. எடப்பாடியும் அதை புரிஞ்சுக்கிட்டாப்புல மோடியும் எடப்பாடியை விரும்பலைங்கிறதா 100% உண்மை. அதற்காக தமிழிசை விரும்பலைன்னு சொல்ல முடியுமா? அவங்க தேவைப்பட்ட அதிமுகவிலே சேர்ந்துடலாங்கிற அளவுக்கு அவங்க பேச்சுகள் இருக்குது. நயனார் நாகேந்திரன் விரும்பலைன்னு சொல்ல முடியுமா? விரும்புகிறாரு, பண்ணாலும் அது டீசெண்டாக அந்த பேச்சுக்களை அவர் முன்னெடுத்துட்டு போகிறாரு. எச் ராஜாவும் அண்ணாமலை மாதிரி அடிக்கலை. ஆனால் பிஜேபி யாருக்கிட்டையும் அப்ளிகேஷன் போடலைன்னு சொன்னால் கூட்டணினா 50-50ங்கிற லெவலில் வேணால் பார்த்துக்கலாங்கிற நிலைப்பாட்டில் எச் ராஜா இருக்கிறாரு. இதில் யாரோட நிலைப்பாடும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து உகந்ததாக இருக்காது. ஸோ 2026 என்டிஏக்கும் அதிமுகவுக்கும் வந்து ஒரு ராப்ரோச்மெண்ட் வர்றதுங்கிறது மிக கடினமான ஒரு விஷயம். இது வந்து மோடிக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். மோடிக்கு என்ன ஓட்டம் என்னங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்ந்த நுணுக்கமான அரசியல் விஷயங்களை, டெல்லி அரசியல் எப்படி நகருதுங்கிறது தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாக தெரியும். ஒரு சில பாஜக தமிழக தலைவர்கள் ஆசை வெக்க மரியாதைன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. கூட்டணி அமையதுக்கு வாய்ப்பில்லை நீங்க சொன்னாலும் ரெண்டு பக்கமுமே அதிமுகவிலும் சரி பாஜகவிலும் சரி கூட்டணி வேணும்னு சில தலைவர்கள் விரும்புறதையும் பார்க்க தானே முடியுது. கண்டிப்பா 2ஆம் கட்ட அதிமுக தலைவர்கள் வேலுமணி விரும்புறாரு. பட் வட தமிழகத்தில் உள்ள அதிமுக தலைவர்கள் பாஜக மைனஸ்ன்னு தான் நினைக்கிறாங்க, ஜெயக்குமார் மைனஸ் தான் நினைக்கிறாப்புல, அந்த தலைவர்கள் மைனஸ்ன்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேலுமணி போன்றவர்கள் வந்து பாஜக அலையன்ஸ் ப்ளஸ்ன்னு நினைக்கக்கூடியவங்க இருக்குது. பாஜகவுக்குள்ளேயும் தமிழிசை சவுந்தரராஜன், நயனார் நாகேந்திரன் போன்றவர்கள் வந்து அதிமுக அலையன்ஸ் ப்ளஸ்ன்னு நினைக்கிறாங்கிறதும் தெரியுது. ஆனால் பாஜக அலையன்ஸ் வச்சா தன் இமேஜ் பெயரும் தன்னோட அரசியல் பெயரும் கவுத்துருவாங்க தன்னங்கிறதுல எடப்பாடி தெளிவாக இருக்கிறாரு. எடப்பாடி கூட அலையன்ஸ் வைக்கிறதுல 2029 வரை எந்த ஒரு லாபமும் இல்லைன்னு மோடியும் தெளிவாக இருக்கிறார்.
சரி, அதே நேரத்தில் நீங்கள் இவங்க ஒரு பக்கம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு மெகா கூட்டணியை அமைப்போம், வெற்றியை பெறுவோம் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லிட்டு வர அதே சூழலில் அதிமுகவினுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர், அவர் இன்னொரு கருத்தை நேற்று சொல்கிறாரு. 20 சீட்டு கேட்குறாங்க, 50 கோடி கொடுங்குறாங்க, 100 கோடி கொடுங்குறாங்க, கூட்டணி அமைக்கிறதுலாம் ஒரு பெரிய பாடாக இருக்குது, ஆனால் அதெல்லாம் நான் இப்போ பார்த்துக்கிறேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு, எங்களெல்லாம் எதுவும் கருத்து சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். யாரை சொல்கிறாரு அப்படி 50 கோடி 100 கோடி? அவர் விகற்பம் இல்லாமல் அவுட் ஸ்போக்கனாக பேசக்கூடியவர். அவர் செல்லூர் ராஜி போன்றவங்கலாம் ரொம்ப இதாக பேசக்கூடியவங்க. அது நம்ம அவங்களோட கருத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அந்த பகுதி மக்களின் தன்மைக்கு ஏற்ப ஒரு அவுட் ஸ்போக்கனாக பேசக்கூடிய ஒரு ஆட்களாக தான் பார்க்குறேன்னு தவிர யாரையும் அவர் குறை சொல்லியோ யார் மேலேயும் ஒரு காழ்ப்புணர்ச்சியோடையோ செல்லூர் ராஜோ திண்டுக்கல் சீனிவாசனோ பேசக்கூடியவங்க இல்லைங்கிறது அவங்களோட அந்த தன்மையான பேச்சை எனக்கு தெரியுங்க லெவல்லே நான் சொல்கிறேன். பட் இன்னைக்குள்ள அரசியல் நிலைமை வந்து சீமான் அவர்களே விஜய் வந்து கூட்டணி சொல்லும்போது நோட்டுக்கும் சீட்டுக்கும் நான் விலை போக மாட்டேன், என்னோட 8% வாக்கு வந்து 1000 கோடிக்கு சமம், ஆனால் அங்கே விட்டுட்டு வந்தோம் இங்கே வந்துட்டவங்கலாம் விலை போக தயாராக இருக்காங்கிற குற்றச்சாட்டை சொல்லும்போது அரசியல் அரங்கத்துக்குள்ள அலையன்ஸ்னு சொல்லும்போது பணங்கள் கொடுக்கப்படுது வாங்கப்படுதுங்கிறது தெள்ள தெளிவாகவே தெரியுது. இது வந்து பல கட்டங்களில் பல கட்சிகளுக்கு எதிராக அதை ஒரு பிரச்சாரமாகட்டே முன்னெடுத்ததையும் நம்ம நேரடியாக பார்த்தோம். இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னது யாரையும் மையப்படுத்தி சொல்லலை, பொதுவாக நடைமுறை என்ன போயிட்டுருக்குங்கிறத வச்சு சொல்கிறாரு. இதில் சமீபத்தில் வந்த கட்சிகளை வச்சு யாராவது அர்த்தப்படுத்திக்கிட்டால் அதுவும் பல அரசியல் விமர்சனம் சொல்லத்தான் செய்வாங்க. பட் இதெல்லாம் ஆதாரமற்றது. பட் நடைமுறையில் பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகளுக்கு பொருளாதார உதவி செய்கிறாங்கிறது வெளிப்படையான ஒரு உண்மை. ஏன்னா அதை கடந்து திரு கேபி முனுசாமிகளுடைய பேச்சில் வந்து 100 விஷயத்த சொல்கிறாரு. நாம் ரொம்ப உஷாராக இருக்கணும் இந்த தேர்தலில், நம்ம உஷாராக இல்லைன்னா உதிரி கட்சிகள்லாம் மேலே வந்துடும், வெற்றி பெற்றுருவாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த உதிரி கட்சிகள்லாம் அவர் யாரை சொல்கிறார்? அதாவது ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது டாக்டர் தமிழிசை தலைமையில் பாஜக 2.7% வாக்கு தான் எடுத்திருந்தது. ஆனால் ஒரு என்டிஏ உருவாக்கி இந்துத்துவ எழுச்சிங்கிறது ஆர்எஸ்எஸ் பண்ணது, அண்ணாமலை வந்து கவர்மெண்ட் அந்த மாதிரி தான் கொண்டு போனார், ஊழல் எதிர்ப்பு அந்த மாதிரி தான் கொண்டு போனார். அதில் இன்றைக்கி இரட்டை இலக்கத்தில் பாஜக வந்துட்டு. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது 1.1% வாக்குகள் தான் நாம் தமிழர் பெற்றிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நாம் தமிழர் சீமான் தன்னுடைய உறுதியான நிலைப்பாட்டில் தொடர்ந்து தனித்து நிற்கிறதுலையும் எந்த தேர்தலுங்களாலும் ஒரு பகுதி நேர அரசியல்வாதி மாதிரி இல்லாமல் முழு நேர அரசியல்வாதியாக நிற்பதன் மூலம் மட்டும் 8.2% வாக்குக்கு வந்துட்டார். ஸோ எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற போது சீமான் ஒரு 7% வளர்ந்துருக்கிறாரு, பாஜக ஒரு 7% வளர்ந்துருக்குன்னு சொல்லும்போது இந்த அளவுக்கு வளர்ந்தவங்க அடுத்த 2026 2 பேரும் வளர்றதுக்கு, அண்ணாமலையும் சீமானும் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத மனசில் வச்சு தான் உதிரி கட்சிகள்ங்கிற கருத்தை சொல்லுவாங்க. பெரும்பாலும் மற்றவர்கள் வந்து உறுதியான கட்சிங்கிற பதிலை இவர்களுக்கு சொல்லலாம்னு கருதுறேன். சரி, அதே நேரத்தில் இன்னொன்று நீங்கள் இதுக்கு முன்னாடி 2 கேள்விக்கு முன்னாடி நீங்கள் குறிப்பிட்டீங்க, சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் வந்து ஒருவேளை ஆதரவு என்டிஏவுக்கு இல்லாத ஒரு சூழல் இருந்தால் எங்களுக்கு ஒரு பேக்கப்புக்காக திமுகவோட நெருக்கம் காட்டுறோங்கிற ஒரு தோற்றத்தை காமிக்கிறாங்க, ஒரு வீகம்னு இப்போ உங்கள் பார்வையில் சொல்கிறீங்க. ஆனால் இவங்க உறுதியாக நாங்கள் வந்து எக்காலத்தில் நாங்கள் பாஜகவோட கூட்டணி சேர மாட்டோம், வாஜ்பாய் காலம் என்பது வேறு, இன்றைக்கு நரேந்திர மோடி காலம் என்பது வேறு. ஆனால் நீங்கள் அப்படி சொல்கிறப்ப ஒருவேளை நீங்கள் உங்களுடைய யூகத்தின்படி சந்திரபாபு நாயுடுவோ அல்லது நிதிஷ்குமாரோ அந்த கூட்டணியிலிருந்து விலகினால் அவர்களையும் சேர்த்து இன்னும் சில கட்சிகளையும் சேர்த்து காங்கிரஸ் தலைமையில் அல்லது மீண்டும் ஒரு 3வது அணி ஆட்சியோ அல்லது தேசிய முன்னணி ஆட்சி போன்ற அமைக்கத்தானே விரும்புவாங்க. பாஜக கூட்டணிக்குள்ளே போவாங்களா என்ன? இந்த இடத்துக்குள்ள மு.க. ஸ்டாலினை வந்து பிரின்சிபல் பொலிட்டிஷியன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். 10% இடஒதுக்கீடுனாலும் சரி, அலையன்ஸ் இதில் பாஜக எதிர்ப்புனாலும் சரி, பிரின்சிபல் பொலிட்டிஷியன் தான். வெற்றி பெற்ற அணியை அவர் வந்து கொட்டி கவுக்க மாட்டார், வெற்றி பெற்ற அணியை அப்படியே தான் கொண்டு போவார். ஆனால் மோடி முயற்சி பண்ணுகிறார். அது சந்திரபாபு நாயுடுக்கு வந்து ஆந்திராவில் ஜெயிக்கிறதுக்கு மோடி தேவை. கூடுதலாக அவர் நினைச்சாலும் அரசு விழாதுன்னு சொல்லும்போது அவங்க கை நீட்ட மாட்டாங்க, அடித்தா திருப்பி அடிப்பாங்கன்னா யாரும் கை நீட்ட மாட்டாங்கங்கிற பொசிஷனில் திருப்பி அடிக்க மாட்டாங்க. இவர் நிதிஷ்குமார் மோடி காலிலே விழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கூட மோடி தான் தடுத்து அந்த உரிய மரியாதையை கொடுக்குறாரு. இந்த சிச்சுவேஷன் இப்படி இருந்தாலும் அபண்டன் காஷனில் ஒரு அதிதீவிர முன்னெச்சரிக்கைங்கிற லெவலில் தான் ஸ்டாலினுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அன்னைக்கு இந்திரா காந்தி அம்மையாருக்கு வந்து அரசியல் ரீதியாக சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வந்து கலைஞரை பார்த்து என்னோட அரசையும் என்னோட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு கையை பிடித்து கெஞ்சிய போது கலைஞர் வந்து ஆதரவு கொடுத்தார் இல்லையா? அந்த மாதிரி திமுகவுக்கு ஒரு இந்திய அரசியல் ஒரு முக்கியத்துவம் வரும்னா திமுக ஆதரவு தருவார்கள் என்ற ஒரு தோற்றத்தை மோடி வந்து அகில இந்தியாவில் கொடுக்குறாரு. இங்கே உள்ள எலக்ட்ரல் சக்ஸஸுக்காகவும் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குக்காகவும் ஸ்டாலின் போக மாட்டாருங்கிறது தான் என்னோட கணிப்பு. ஆனால் மோடி அந்த பெர்செப்ஷனை கொடுத்துட்டு இருக்கார். சரி, அந்த நம்ம மீண்டும் அதிமுகவுக்கே வந்துடுவோம்.
இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் டிசம்பருக்குள்ளே ஒன்று சேர்ந்துருவாங்க, 2025 ஜனவரிக்கு பிறகெல்லாம் வந்து மாற்றம் ஏற்படும், அனைத்து அணிகளும் ஒருங்கிணைந்துலாம் வந்து ஓபிஎஸ் தரப்பில் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் போன்றவர்லாம் தொடர்ந்து அதை சொல்லிட்டு வந்தாங்க. இன்றைக்கு பாஜகவோட உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டத்திலையும் ஒரு கருத்தை பேசியதாக ஒரு தகவல் வருது. இவங்க வாழ்வா சாவா போராட்டம், இப்படியே இருந்தால் ஒற்றுமை இல்லைன்னா நம்மளுக்குள்ள ஒரு இவ்வளோ கோஷ்டி இப்போ இருக்கிற அதிமுக குறிப்பிட்டு சொன்னாலும் கூட கோஷ்டி பூசல் இருந்துச்சுன்னா 2024 எதிர்க்கட்சியாக தான் போயிடுவோம் அப்படின்னு முன்னாள் அமைச்சர்கள் சொல்கிற இந்த கருத்துக்களும் இப்போ டிசம்பர் நெருங்கிட்டு இருக்குது. அப்போ மீண்டும் ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை இப்படியே தான் இருக்குமா? நிறைவா முதல்ல ஸ்டாலினை வீழ்த்த முடியுமா முடியாதாங்கிறது ஒரு கொஸ்டின், அவங்களுக்கே தெரியும். அப்படியே வீழ்த்தினாலும் அதன் பலன் யாருக்குங்கிறது ரெண்டாவது கேள்வி. தங்களுக்கு பலன் இல்லாத எதையும் எந்த அரசியல்வாதியும் செய்ய மாட்டாங்க. பாஜகவோட காம்ப்ரமைஸுங்கிறது தன்னுடைய அரசியல் வாழ்வையும் அஸ்தமிக்க செய்யும், அவமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாக தெரியும். அதிமுக ஒன்றிணைதுங்கிறது தன் தலைமை 100% ஆன பிறகு அதில் 50-50 கொடுக்கறது தனக்கு நஷ்டம்னு அவருக்கு தெரியும். ஸோ இந்த ரெண்டு இதுலையும் எடப்பாடி பழனிசாமி வரவே மாட்டார். அவர் ஆட்சி அமைக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, கட்சியை காப்பாற்றி கலைஞர் 13 வருஷம் இருந்து கட்சியை காப்பாற்றி ஒரு அரசியல் பண்ணார் இல்லையா, ஒரு ஆர்கனைசரான எடப்பாடி பழனிசாமி கட்சியை காப்பாற்றி நாம் தான் அதிமுக என்பதை நிலைநாட்டினாலே போதும் என்று தான் நினைப்பாரே தவிர ஒரு இணைப்பு என்ற சூழ்நிலையிலோ, ஆட்சியை விட கட்சி தான் முக்கியம், கட்சியை தக்க வச்சா போதும்னு நினைப்பாரு. எஸ், இணைப்பு என்ற முயற்சியிலையோ பாஜக கூட்டணி என்ற முயற்சியிலோ தன் லீடர்ஷிப்பை கோட்டை விட்டு பலரை ஏமாந்து நிற்க கூடாது என்ற இடத்துல எடப்பாடி பழனிசாமி அலர்ட்டா இருப்பார். பலர் அவரிடம் அலர்ட்டாக இல்லாமல் ஏமாந்து விட்டார்கள். அதை புரிந்தவர் என்பதனால் பாஜகவுடன் கூட்டணி என்பது இமேஜை அடிக்கும், தன்னுடைய லீடர்ஷிப்பையும் கடைசியில் வீழ்த்தும். இரட்டை தலைமை என்று போவது 50-50 போவதும் தனக்கு பாதிப்பை வரும் என்ற அடிப்படையில் அதிமுக நான் தான், ஆட்சிக்கு வருகிறோனோ இல்லையோ திமுகவை அடுத்து 2வது பெரிய கட்சி நான் தான் என்ற அடிப்படையில் தன்னை முதலில் காப்பாற்றிக்கிட்டு 26 31 பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம். கலைஞர் 13 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் இல்லையா, அவர் மீண்டும் வரத்தானே செய்தாருங்கிற அடிப்படையில் தான் எடப்பாடி நகர்வாரே தவிர எந்த முடிவெடுத்தாலும் தனக்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடிய, தன்னை மற்றவர்கள் கவிழ்த்து போடக்கூடிய ஒரு முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி போக மாட்டார். எடப்பாடி பழனிசாமியை பற்றி நான் கூறியது பெரும்பாலும் எதுவும் ஒரு பல ஆண்டுகளாக 8 ஆண்டுகளாக தப்பவில்லை, இதுவும் தப்பாது. நன்றி சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேரலையிலே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு பொருள் புதிது பகுதியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருப்போம்.